Daily. Taste the Daily. Okay, madam. Excuse me. சொல்லுங்க மேடம். MD கார்த்திகை பார்க்கணும். நீங்க யாரு? என் பேரு ஆஷா. நான் ஒரு இன்வெஸ்டர். இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றத பத்தி டீடைல்ஸ் கேட்கணும். ஓ அப்படிங்களா? 1 minute. ஹலோ. எஸ். ஹலோ சார். சொல்லுங்க. உங்களை பார்க்க ஆஷான்னு ஒரு மேடம் வந்திருக்காங்க. ஏதோ நம்ம கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத பத்தி உங்ககிட்ட பேசணுமா? அப்படியா? சரி, வர சொல்லுங்க. ஓகே சார். மேடம் சொல்லுங்க. உள்ள லாஸ்ட்ல 2வது கேபின் மேடம். எனக்கு தெரியும். ஹாய் சார். ஹாய் மேம், உட்காருங்க. எங்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, உங்க பேர் ஆஷா தானே? ஆமா. இது வரைக்கும் நான் எந்த மீட்டிங்லயும் உங்க பேரை கேள்விப்பட்டதே இல்லையே. உங்க ஃபேஸை கூட ஐடென்டிஃபை பண்ண முடியல. எங்க இருந்து வரீங்க? நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? உன்னை யார் உள்ள விட்டது? மேனேஜர், செக்யூரிட்டி? ஷோ, சும்மா கத்தாதீங்க கார்த்திக். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஏய், கேட்க முடியாது. ஃப்ராடு. இப்ப எதுக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி உள்ள வந்த? நார்மலா தான் வந்தா நீங்க விட மாட்டீங்களே. அதான் இந்த மாதிரி வேஷம் போட்டு வந்தேன். இங்க பாரு, நார்மலாவே நீ வேஷக்காரி தான். இதுல தனியா வேற வேஷம் போடுறியா நீ? ஏய், வெளிய போ. போ. என் லைஃப்க்கு பதில் சொல்லுங்க. அப்புறமா நான் வெளியில போறேன். ஏய், நீ தாண்டி என் வாழ்க்கையை நாசம் பண்ண. அதான் உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சுல. அப்புறம் ஏன்டி பேசணும்? இது சம்மந்தம் இல்லையா? அப்ப நீங்க என்ன காதலிச்சது பொய்யா? என் கழுத்துல தாலி கட்டினதெல்லாம் பொய்யா? இது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். என்ன சின்ன தப்பா? அதுக்கு நான் பொண்டாட்டியே இல்லைன்னு ஆயிடுமா? நான் என்ன உங்க குழந்தைய அழிச்சேன்? கற்பனை ஒரு பொய் சொன்னேன், அவ்வளவுதானே? அது கூட நீங்க அந்த இலக்கியோட பேச்ச கேட்காம இருந்து ஏன் மேல அன்பா இருக்கணும்னு ஆர்வத்தோட நான் பண்ணேன். அதுக்கு போய் நீங்க ஏய், இங்க பாரு, வாய மூடுறியா? இவ்வளவு பெரிய கிரிமினல் வேலை பண்ணிட்டு இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு இருக்க. நீ என் குழந்தைங்க கனவையே கலைச்சிருக்க. என்ன நம்ப வச்சு துரோகம் பண்ணிருக்க. உன்னை அத்து விடுறதுக்கு இந்த காரணம் பத்தாதா? சும்மா அதையே பேசிட்டு இருக்காதீங்க கார்த்திக். நீங்க பாட்டுக்கு ஒரே செகண்ட்ல என்ன வேணான்னு துரத்திட்டீங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அந்த இலக்கியோட பேச்ச கேட்டுக்கிட்டு என் அக்கவுண்ட்டை லாக் பண்ணிட்டீங்க. கையில 10 பைசா கூட இல்ல. அதுக்கு என்ன மறுபடியும் வைஃபை ஏத்துக்கோங்க. என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. ஏய், அடிச்சு கொன்னுடுவேன். அந்த கனவு மட்டும் காணாத. என்னால உன் கூட வாழ முடியாது. கண்ணு முன்னாடி நிக்காத. போ. போக மாட்டேன். இங்க பாரு, இப்ப நீ போல அண்ணன் ஃப்ரெண்டு ஏசிபி இருக்காரு. அவர்கிட்ட சொல்லி உன்னை ஜெயில தூக்கி போட்டுருவேன். சொல்லவா? ஏய் அஞ்சலி, உன் போலி கர்ப்பவேஷம் கலைஞ்ச அன்னைக்கு உன்னை அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். இலக்கியா வேணான்னு சொன்னதுனால தான் நீ தப்பிச்ச. நீ இன்னும் திருந்தவே இல்லையா? இப்பதான் அந்த ஏசிபி என்ன மிரட்டி அனுப்புனாரு. இவ வேற அவர்கிட்டயே சொல்லுவாங்கறானே. என்ன பண்ணலாம்? ஏய், என்ன யோசிச்சுட்டு இருக்க? இப்ப போறியா இல்ல கம்ப்ளைண்ட் பண்ணவா? போறேன். ஆனா ஒண்ணு கார்த்திக், நான் சும்மா இருக்க மாட்டேன். வெளியில போய் மொத்த மீடியா கிட்டயும் ஃபேமஸ் பிசினஸ்மேன் கௌதமோட தம்பி கார்த்திக் தாலி கட்டி என்னை ஏமாத்திட்டாருன்னு சொல்லி நியூஸ் கொடுத்து உங்க பேரை நான் அடிச்சிருவேன். அதுக்கும் நீங்க ஒத்து வரலன்னு வைங்க, என் சாவுக்கு நீங்க தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிப்பேன். அப்ப அந்த ஏசிபியே உன்னை வந்து அரெஸ்ட் பண்ணுவாரு. காலத்துக்கு உனக்கு ஜெயில் தான் கார்த்திக். இலக்கியாவால உன்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணிக்காத. ஏய், இத பார், உனக்கு இன்னும் 2 நாள் தான் டைம். அதுக்குள்ள என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போல சொன்னதை செஞ்சிருவேன். ஏய், கிளம்பு. கார்த்திக், நான் உன்னை மிரட்டுறதா நினைக்காத. வாழ்ந்தா நான் உன் கூட தான் வாழ்வேன். இப்பவும் நான் உன்னதான் லவ் பண்றேன். அதுக்காக தான் நான் இவ்ளோ இறங்கி வந்து கேக்குறேன். அதை புரிஞ்சு நடந்துக்கோ.
Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.